அதிலிருந்து அவன் கலைந்து விடுத்திருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை, மீண்டும் உட்கொள்கிறான். இது உலகியல் நடை. ஆனால் நிர்விகல்ப சமாதி அல்லை ஒருவள் உள்ளே விற்றிருந்து இதை கொடுக்கிறாள். இந்த நிர்விகல்ப சமாதியை அடைந்தவன் நான் ஏன் தான் ஆணாக பிறந்தேனோ, அன்னை என் உடலுக்குள்ளே நிர்விகல்பமாக அமர்ந்திருக்கிறாள். அவள் பெண் என்ற கோலத்திலே அமரவில்லை. நான் அமர்ந்த நான் தியானித்த நான் அவளை பெண்ணாக வேறாக கருதுகிறேன். அங்கும் இங்கும் விகல்பம் இல்லாத நிலை நிர்விகல்பம். இது சமாதி நிலையின் முடித்த நிலை. ரமணரின் வேதாந்தத்தை நீங்கள் படிக்க வேண்டும். எனக்கு ரமணனின் உருவம் பிடிக்காது, வெளித்தோற்றம். என்னுடைய 62 வயது அனுபவ காலத்தின் தத்துவத்தை 4 வரியிலே சொல்லிவிட்டான். 4 வரி. உருவத்தை பார்த்து யோகிகளை கணக்கிலிட முடியாது. ராமன் தெய்வமாக பிறந்தான், இல்லறத்திலே இருந்தான். மனைவியோடு வாழ்ந்தான், உடல் இன்பம் கண்டான். வால்மீகி உனக்கு பிடித்தது என்ன என்று கேட்டானாம். ராமன் பட்டென்று பதில் சொன்னான், மனைவியோடு உடலால் கலப்பது. இதன் விளக்கத்தை அடுத்த பிறப்பிலே செல்வாயா என்று கேட்டானாம். வியாசன் கேட்ட கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. பதில் சொல்லியிருப்பான். வியாசனும் கண்ணனும் மூடி மறைத்து விட்டார்கள், பகவத்கீதைக்குள்ளே அதை நுழைத்து விட்டார்கள். இருந்து போகட்டும். நிர்விகல்பம் என்பது அன்னையானவள் உன்னை ஆணாக கருதவில்லை, நீ அவளை பெண்ணாக கருதியதன் பலனால் நான் ஆண் உடல் கண்டது வீண் என்று நினைக்கிறாய். இதுதான் நவரசவாதத்தின் விதை. இந்த நிலை அறுபடுவதற்கு வடமேற்கே அமர்ந்து தியானிக்க நேரிலே காண முடியாத துருக்கல் ஒன்று, கல்லின் நிலை. கேத்து என்ற கோளுக்கு துருக்கல். அந்த கல்லின் நிலையை அடைகிறாய். அது எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஏன் தெரியாது? நிர்விகல்ப சமாதியில் அன்னை தன் உடலோடு கலந்த பின், முட்டாளே நீயும் பெண்தான், யோகத்தை கற்றுவிட்டால் நீ ஆனா? இதை கற்ற ராமகிருஷ்ணன் தான் உடுத்த உடையும் வீசியிருந்தான். ஏன்? இந்த உடை கூட எனக்கு கனக்கிறதே தாயே, வேண்டாம் என்றான். ஊர் மக்கள் அவனை ஏற்றுக்கொண்டனர், உலகமே அவனை ஏற்றுக்கொண்டது. இது நிர்விகல்ப சமாதியின் மகா தத்துவம். நீ ஒரு பெண் என்று சொல்கிறார். இந்த நிர்விகல்ப சமாதியின் தத்துவத்தை அடைந்தால் மகான்களுக்கும் பகவான்களுக்கும் இது நித்திரையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். மகான்களுக்கும் பகவான்களுக்கும் ரிஷிகளுக்கும் ரமணர்களுக்கும் பரமாம்சருக்கும் இந்த செய்தி உறக்கத்திலே கண்டு விழித்து சொல்வார். அவரை கூட உலகம் கண்டுகொள்ளாது, அவரை கூட உலகம் கண்டுகொள்ளாது. அது அவனின் தலைவிதி, இவனின் தலைவிதி. இந்த நிர்விகல்ப சமாதியின் தத்துவத்தை தாயை வைத்து அறிந்த ஒருவருக்கு திருக்கல்லின் நிலை வரும். ஏன் அந்த திருக்கல்லின் நிலை வரும்? எப்படி வருகிறது? எப்படி தெரிந்து கொள்கிறான்? நிர்விகல்ப சமாதியில் தான் தாயோடு இருக்கிறான்.
மகனுக்கு 90 வயசு, தாய்க்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 20 வயசை கூட்டிக் கொள்ளுங்கள். 110 ஆண்டுகள். தாயின் 16 வயது கோலத்தை இந்த மகன் காண முடியுமா? வேண்டாம். தன்னுடைய இளமை பருவத்தின் தத்துவத்தை காண முடியுமா? முடியாது. அவளுடைய இளைய பருவத்தை, 16 வயதின் தத்துவத்தை, அன்னைக்கு என்றும் 16 வயதுதான். கண்டுவிட்டால் 90 வயது கிழவன் மகனாகிறானா இல்லையா? இத்தனை இளையவளுக்கு நான் மகனா? இது யோகத்தின் சித்தாந்தம். ஆயுள் கூடுமா கூடாதா? இந்த நிர்விகல்ப சமாதியின் தத்துவத்தை கண்டவனுக்கு துருக்கல்லில் நிலைமை தெரியும். அட மகனே, நிர்விகல்ப சமாதியில் என்னை அறிந்து கொண்டாய், இப்பொழுது பார், உன்னில் நான் இருக்கிறேன். நீ நிர்விகல்ப சமாதியில் இருந்து அந்த சமாதியின் தத்துவம் தெளிய வேண்டாம், புற உணர்வு வர வேண்டாம் என்று நினைத்து யோகத்திலே இருக்கிறாய். புற உணர்வு வர வேண்டாம் என்று நினைத்ததை சொல்கிறாள் என்றால் அன்னை இவன் புற உணர்விலே இருக்கிறான் என்று பொருள் அல்லவோ? புற உணர்வு வேண்டாம் அன்னை, நான் இவ்வுணர்வில் இருக்கிறேன் என்றால் புற உணர்வு இருந்ததால் தான் நீ நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடிய காலத்திலே அன்னையை பற்றி கொண்டிருக்கிறாய். நீ புறத்திலே போகலாகாது என்று உனக்குள்ளே அமர்ந்திருக்கிறாள். உனக்குள்ளே அமர்ந்தவளிடத்திலே நீ பேசுகிறாய், நான் புற உணர்வு அடைய வேண்டாம் என்று. புற உணர்வு உள்ளுக்குள்ளே உள்ளே இருப்பதனால் அன்னை உள்ளே அமர்ந்திருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்கிறாய். மனிதன் கூட சூது நிறைந்தவன், மனிதன் கூட சூது நிறைந்தவன், ஆன்மீகத்தில் கூட சூதுவாது உண்டு. இதை கற்றவன் தான் கண்ணன். கண்ணன் இஷ்டதெய்வமாக வர வேண்டுமெனில் கோடி கோடி பிறப்புகள் பிறந்திருக்க வேண்டும் அவன். என்ன ரகசியம்? அன்னையும் மகனும் விளையாடுகிறார். யாரை ஏமாற்றுவது? ஊரை ஏமாற்றுகிறார்கள். ஆதிசக்தியும் ஆதிபராசக்தியும் இந்த கண்ணனான விஷ்ணுவும். என் புற உணர்வு கலைய வேண்டாம், நீ எங்கிருந்து செல்ல வேண்டாம். அவள் மேல் கவனம் இருப்பதால் உன் கவனத்தை நீ மறந்து புற உணர்வு வேண்டாம் என்கிறாய். எவ்வளவு சூதுவாது நிறைந்த மனது! அதற்கு அவன் சொல்கிறாள், மகனே சற்று பொறுத்திருந்து பார், உன்னிலே நான் வெளிவந்து யோகத்தை செய்து காட்டுகிறேன் பார். இது கேத்துக்கோளுடைய சித்தாந்தம். பிரிப்பானா? அன்னையை கண்டவன் அனைத்தையும் பிறந்து கடந்து துறந்து வந்தவன் அன்னையை விடுத்திருப்பானா? முடியாது என்று அடம் பிடிப்பான். மனிதன் சாதாரணமானவன் அல்ல. உறவு எங்கும் வைக்கிறாள். நிர்விகல்ப சமாதியில் அவளுடைய உறவை வைக்கிறார். ஏன்? சிறிது நேரம் உன்னை பிரித்து எடுப்பதற்காக. ஏன் பிரித்து எடுப்பதற்காக? அவள் பிரிந்து வந்து யோக சித்தாந்தத்தை பத்மாசனமிட்டு காட்டுங்கால் அந்த உருவம் துருக்கல்லாக தெரிகிறது. யாருடைய உருவம்? அன்னை ஆதிபராசக்தியின் உருவம்தான் துருக்கல். என்னடா மகனே பார்த்தாயா? அம்மா உள்ளுக்குள்ளே வா. நவபாஷாணத்தை தயாரித்தவனே துருக்கல்லாகிறான். இது யோக சித்தாந்தத்தின் ரகசியம். ஐயா சாமி, இதை நீ சொல்கிறாயே, உனக்கு இந்த அனுபவம் வேண்டாமா? எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? யாரோடு வாழ வேண்டும்? அவளோடு வாழ்ந்தால் இதை உலக மக்களுக்கு சொல்ல இயலாது. யார் வேண்டும் மனிதனுக்கு? உலக மக்கள் தான் வேண்டும். அவள் தேவையில்லையா? இல்லை. இத்தனை உயிர்களிடத்திலே அவள் அன்போடு இருக்கிறாள். அதை கண்டால் போதுமானது. சரி, துருக்கல் விஷயத்திற்கு போவோம்.
இப்பொழுது நிர்விகல்ப சமநிதிரையை காட்டுகிறாள், யோகத்தின் தன்மை. பத்மாசனமிட்டு காட்டுகிறாள். இவன் தெரிந்து கொள்கிறான், இவளே துருக்கல்லின் வடிவம். அதற்காகத்தான் 9வது நிலையிலே கேது என்ற கோளை வைத்திருக்கிறாள். இப்பிறப்பிலே நீ தெய்வம் இல்லை என்பாய். உன்னுடைய கருத்து ஏற்க வேண்டியது. இல்லாத ஒன்றை இல்லை என்று சொல்வது சரியல்ல. இல்லாதது இல்லை என்றே இருந்து போகட்டும். இல்லாததே இல்லை இல்லை என்று ஏன் சொல்லுவான்?
ஒன்று. உள்நாக்கின் தத்துவமே துருக்கல். இதை யார் அதிகமாக பெற்றிருப்பது? மகாவிஷ்ணு. துருக்கல்லின் அடுத்த வடிவம் நாக்கு. உள்நாக்கு. உள்ளே உள்ள நாக்கு சீரில்லை என்றால் மொழி பேச முடியாது. மொழி பேச முடியாது. அதற்காக நினைத்ததை பேசுவதற்காக துருக்கல் முச்சில் என்ற வடிவில் அன்னை மனித உடலில் உள்நாக்கில் அமர்ந்திருக்கிறார். அவன் இல்லை என்று சொல்லவிட்டமே. தெய்வம் இல்லை என்று சொல்வதற்கு நாக்கும் உள்நாக்கும் வேண்டும். தெய்வத்தை நிந்தனை செய்து நினைக்காமல் இருப்பதற்கு உள்நாக்கு வேண்டும். பேசாத ஒருவன் பேச்சை கேட்பானா? பேச்சு வேண்டாம் என்பானா? அவனுடைய பிரார்த்தனை பேச்சு வேண்டும் என்பான். வறுமையில் வாடும் ஒருவன் வறுமை நீங்க வேண்டுமா? வறுமையே இருக்க கேட்பானா? வறுமை நீங்க வேண்டும் என்று கேட்பது பெண்ணின் தன்மை. இறைவனோடு இருக்கிறான் என்பது பொருள். இந்த அனைத்து சக்திகளும் சுதர்சனத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறாள். சுதர்சனத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறாள். இந்த சுதர்சனத்தை பெற்றவன் யார்? மகாவிஷ்ணு. இதை 10 அவதாரங்களில் சுழல வைத்தவன் யார்? மாலவன். இதை அறிந்து கொள்வதற்கு சாதாரணமான விஷயம் அல்ல. சுதர்சனத்தை அறிந்து கொள்வது சாதாரணமான விஷயம் அல்ல. வைரத்தை குழந்தை இடத்திலே கொடுத்தால் என்ன என்று தெரியாது. 50 கோடி வராகன் ஒரு வைரம் குழந்தை இடத்திலே தெரியுமா? கொடுத்தால் ஏதோ கல்லென்று வீசிவிடும். உன்னிடத்திலே கொடுத்தால் என்ன கேட்பாய்? ஓஹோ, வைரமா இது? ஒரு 50 லட்சம் கிடைத்தால் போதும் என்பாய். வைர வியாபாரிடத்திலே சென்றால் 50 கோடி வராகன் என்று அவனுக்கு தெரியும். இந்த சுதர்சனத்தின் தன்மையை அதுபோல் விஷ்ணு அறிய வேண்டும். துருக்கல்லின் சக்தி சுதர்சனத்துக்குள்ளே உண்டு. அதற்கு முன்னமே அறிய வைக்கிறாள் அன்னை ஆதி பராசக்தி. அமிர்தம் கடைந்த கதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஒரு பெண்ணாக இருப்பின் பெண்ணான உடல் தோற்றம் அவயங்கள் ஒரு ஆணுக்கு வந்தால் சுதர்சனத்தின் தத்துவத்தை அறிய முடியும். அமிர்தம் வந்தது, நஞ்சும் வந்தது, மற்ற அனைத்தும் வந்தது, மகாலட்சுமியும் வந்தாள். இருந்து போகட்டும், அது ஒரு புறம். அமிர்தம் என்பது கூட ஒரு பெண்ணின் தன்மை. நஞ்சு கூட பெண்ணின் தன்மை. நஞ்சோடு வாழ்கிறோம், நஞ்சோடு உடல் கலக்கிறோம். நஞ்சுகளாக குழந்தை பிஞ்சுகளாக பிறக்கிறது. அன்னை திருவிளையாடல் சாதாரணமானதல்ல. சுதர்சனத்தின் சக்கரம் துருக்கல்லோடு ஒப்பனை செய்கிறாள் அன்னை. இருந்தாலும் அது அவனுக்கு வந்துவிட்டது, அதனுடைய சக்தி தெரியாது. ஆழ்கடல் கடைந்து அமிர்தம் வந்தது, பங்கிட வேண்டும். அன்னையே அதை செய்ய முடியாது. ஒரு பெண்ணே அதை செய்துவிட்டால் பெண்ணின் தன்மை ஆணுக்கு போய்விடும், அகங்காரமாக மாறிவிடும். ஆகவே அவனை மோகினி ஆக்குகிறாள். என்னவாக்குகிறாள்? அந்த மோகினியான காலத்திலே சுதர்சன சக்கரத்தை அன்னை பெற்றுக்கொள்கிறாள். ஓ, நம்மிடத்திலே சுதர்சன சக்கரம் இல்லை,
ஒரு கும்ப கலசம் இருக்கிறதே என்று நினைத்தானாம். அப்பொழுதுதான் அந்த சுதர்சன சக்கரத்தின் தன்மையை மோகினியாக இருந்த காலத்திலே விஷ்ணு அறிந்தானாம். இப்பொழுது பெண் சிறந்தவடா, ஆண் சிறந்தவடா, கேது என்ற அலிகிரகம் சிறந்ததா? பெண்ணும் இல்லாது ஆணும் இல்லாது. நவபாஷாணத்தின் தத்துவம் எதோடு அடங்கியிருக்கிறது? பெண்ணோடு அடங்கியிருக்கிறது. சுதர்சனம் எதோடு அடங்கியிருக்கிறது? பெண் தன்மையோடு அடங்கியிருக்கிறது. அந்த பெண் தன்மையின் துருக்கல் சுதர்சனத்தின் நிலையும் கண்டிருக்கிறது. தேவியும் அந்த நிலையை அறிந்திருக்கிறாள், அடைந்திருக்கிறாள், உள்ளிருக்கிறாள் என்பதை மோகினியாக வந்த காலத்தில் விஷ்ணு தெரிந்து கொண்டான். அவனுக்கே இந்த நிலை. மனிதன் எப்பொழுது தெரிந்து கொள்வது? மனிதனால் முடியுமா இது? முடியாது. ஆராய போகும் முன் சிந்துபாத் கதை மாதிரி ஆயிரம் பேர் சிறையில் அடைத்து ஒரே ஒரு பறிக்கை சாதம் கொடுத்தானாம். சிந்துபாத் ஒரு அறிவாளி. அனைவரையும் ஒன்று கூட்டி 1000 பருக்கை இருக்கிறது, 1000 பேரும் ஆண்டு போவோம். 1000 பருக்கையை ஒன்றாக சேர்த்தால் ஒருவர் உண்டால் உயிரோடு இருக்கலாம். எவன் சிறை அடைத்தானோ அவனை கொன்று விடலாம் என்றானாம். இந்த விதத்தை சொல்லிக் கொடுத்தவன் சிந்துபாத். கன்னித்தீவை இன்று வரை தேடுகிறான், கண்டபாடில்லை. என் வயதோடு ஒப்பிட்டால் 62 வருஷமாக கன்னித்தீவை தேடுகிறான். தீவிற்கு பெயர் பொருத்தமில்லை. கன்னித்தீவு தேடலாமோ? தீவு என்பதை தேடலாம். அன்னை தீவு என்று பெயர் வைக்கவில்லை, கன்னித்தீவு என்று பெயர் வைத்தான். அந்த ஒரு பருக்கை 1000 பருக்கையை சேர்த்து சிந்துபாத் உண்டான். இது அரசியல் தந்திரம். அனைத்திற்கும் பெண் வடிவு தேவை, அனைத்திற்கும் பெண் வடிவு தேவை. மோகினியாக இருந்தபோது தெரிந்து கொண்டான், இந்த கள்ளி ஞானத்தை அளிக்கக்கூடிய கேது கிரகத்தின் திருக்கல்லாகவும் சுதர்சன சக்கரமாகவும் நம்மிடத்திலே இருக்கிறான். நம்முடைய தொண்டைக்குள்ளே உள்நாக்காக அமர்ந்திருக்கிறாள். அதற்காகத்தான் கீதையின் வேகம் 700 ஸ்லோகத்துக்குள்ளே அடங்கி இன்று வரை கீதா உபதேசம் என்று ஆகிறது. பகவத் என்றால் பெண், அடியவர்கள் என்று பொருள். ஆண் அடியரும் உண்டு, பெண் அடியவர்களும் உண்டு. காலம் கெட்டு நரி கெட்டு மதிகெட்டு போனபின் தான் இந்த ஞானம் வரும். சாதாரணமாக இந்த ஞானம் வந்துவிடுவதில்லை. விஷ்ணுக்கு உபதேசிப்பதற்கு இந்த தத்துவம். உள்நாக்கிலே அன்னை மனிதன் உடலிலே இருக்கின்றாள். அதற்கு முச்சில் கோணம் என்பது பெயர். ஆகவேதான் பிரணயாமத்தை அனைத்து குருமார்களும் யோக சூத்திரத்திலே பதாஞ்சலியை போல் சொல்லிக் கொடுக்கின்றனர். ஒரு நிமிஷம் பிராணவாயு காற்றிலே இருந்தது நின்று விட்டால் அனைவரும் ஆண்டு போவார். ஒரு சுனாமி வர வேண்டிய அவசியம் இல்லை. சுனாமி வந்தால் கூட நீர் வருகிறது, கடல் பொங்குகிறது, ஓட வேண்டும் என்று ஓடுவான். இவன் ஓடும் போது மேற்கு நோக்கி வந்த கடல் அலை எந்த திசையிலும் வரும் இவனுக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் பூமி 1000 அடி உள்ளே போகும், தெரியாது. ஓட முயற்சிப்பான். ஓடாது மாள வேண்டுமென்றால் பிராணவாயு அசைவது நின்றுவிட்டால் அக்கணமே நின்று விடுவான். 8 நொடிக்குள் அனைவரும் ஜீவசமாதி அடைந்ததாக ஆகும். இந்த பிரணயாமத்தின் தத்துவத்தை மனிதன் உணர்ந்துவிட வேண்டும் என்று உள்நாக்கிலே அன்னை ஆதிபராசக்தியை அமர்ந்திருக்கிறார். நீ ஆணா பெண்ணா என்று நீயே உனக்குள் கேள்வியை கேட்டுக்கொள். அதற்காகத்தான் அலி என்ற ரூபத்தோடும் கேத்து என்ற கோளோடு அன்னை காட்டுகிறாள். என்ன வடிவம்? பெண்ணின் அழகிய உடல், 5 தலை நாகம். கண்டால் அல்லவா தெரியும், கண்டுபாரும் தெரியும். அப்படியானால் நவபாஷாணத்தை பழகலாமா? தேவையற்ற ஒரு விஷயம்.
தேவையில்லாத ஒரு விஷயம். உடலுக்குள்ளே அனைத்தும் உண்டு. ஆகவேதான் இதை கற்றபின் மனிதனின் நிறம் மாற்றம் ஆகிறது. ஏன் நிறம் மாற்றத்தின் நிலையாகிறது? கேது என்பவனுடைய நிறம் கருப்பு, ஆனால் கொடுக்கப்பட்ட நிறம் சிகப்பு. கருப்புக்கு முன் நிறம் மாயை, மாயையின் நிறம் ப்ளூ. நீங்கள் உங்கள் தொலைக்காட்சி பெட்டியை, வர்ணப்பெட்டியை பாரும். வீடியோ 1 and 2 வரும். அந்த வீடியோ இலக்குக்கு சென்றால் திரை ப்ளூ வர்ணமாகத்தான் வரும். உலகத்தின் மாயை ப்ளூ வர்ணம், வானத்தின் நிறம் ப்ளூ வர்ணம், கடலின் தோற்றம் வானமாக தெரிகிறது என்று விஞ்ஞானி சொல்கிறான். இது விஞ்ஞான யோகம், ஞான யோகம், மெய்ஞான யோகம். விஞ்ஞானத்தில் ரசாயன கூற்று, அந்த ரசாயன கூற்றின் மூலக்கூறு பூமியிலிருந்து வரக்கூடிய பொருள். பூமி பெண்ணின் வடிவம். சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனால் மனிதனுடைய நிறம் கருப்புத்தன்மையிலிருந்து மாறி கேதுவின் மையத்திற்கு சென்று சுதர்சன ஆராதனை கண்டு சிகப்பு நிறமாகிறான். சுதர்சன சக்கரம் இவனை அருள் செய்கிறது. இதை அனைத்தும் அன்னை என்று யோக சித்தாந்தத்தில் அமர்கிறாள். பிரதமையில் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை, பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை. வேதாந்திக்கு 2 பிரதமையும் ஒன்று. வேண்டியதெல்லாம் கிடைக்கும். மனிதன் சொன்னான், இது தேயும் பிறை. நிலவு வளர்ந்தால் வளரும் பிறை. இவனே தேயும் பிறை. என்ன தேயும் பிறை? மாண்டு விடுவான். இவனுக்கு வளர்ப்பிறை ஒரு கேடு. ஆகவே அன்னை பிரதமையில் விரதமிருந்து இரத்தத்தின் நிலையை சுதீகரிக்கச் செய்து கேதுவின் நிலை கண்ட மனிதனை ஆயுளையின் கூட்டி, முற்றில் வடிவத்திலே உனக்குள்ளே இருக்கிறேன் முடவனே பார் என்று சொல்லி, துருக்கல்லும் நானே நீயும் துருக்கல், நவபாஷாணத்தின் தேடக்கூடிய கல் நீயும் நானும் என்று சொல்லி, நீ ஒரு ஆண் நான் ஒரு பெண் என்று வேறுபாட்டை நிறுத்தி அதற்கு சுதர்சன சக்கரத்தின் ஒப்புமையை கொடுத்து ஆழ்ந்த சிந்தனைக்குள் மாற்றி 9 என்ற எண்ணின் பெண்ணின் நிலை, 9க்குள்ளே பெண்ணின் நிலை, நியூமராலேஜ் என்பான். அது ஒரு ஜோதிடம். தமிழில் ஜோதிடம் என்றால் இவனுக்கு பிடிக்காது. எனக்கு பச்சை கலர் பிடிக்கும் என்றால் ஜோதிடம் ஐயா, இல்லை எனக்கு கருப்பு தான் பிடிக்கும் என்றால் ஜோதிடம். நீ கருப்பை தயார் செய்ததில்லை. கண்ணை மூடிப்பார், அனைவருக்கும் கருப்பு தான் வரும். கண்ணை மூடி இருக்க படுத்து கொண்டிருக்கிறாயே, என்ன நிறத்தில் படுத்து கொண்டிருக்கிறாய்? யமபட்டணத்தின் நிறம் ஐயா, அனைவருக்கும் பிடித்தது. ஒரு நிறம் பிடித்து விட்டால், அவருக்கு தெரியாத ஒரு நிறம் பிடித்து விட்டால் அன்னையை விரும்புகிறான் என்று பொருள். அந்த கருப்பை சிகப்பாக மாற்றுகிறாள். இரத்தத்தின் அதிகாரத்தை சீர் செய்து பிரதமையில் நீ நவபாஷாணத்தை கோரினால் துருக்கல் நான் இருக்கிறேன், நானே தியானம் செய்த பின் தான் உனக்கு அந்த துருக்கல் என்ற கல் கிடைக்கும் என்று சொல்கிறாள். எப்படி விளையாட்டு, எப்படி ரகசியம்! இதை 8 வரிகளிலே அடக்கிவிட்டேன். அடக்கி 10 ஆண்டுகள் ஆனது. எனக்கு தெரியாது, தெரிந்து கொள்ள விரும்பவில்லை.
தெரிந்து கொண்டு இறந்த பின் இதை எடுத்தா செல்ல போகிறேன். படாத துன்பம் மக்களிடத்திலே, அது ஒரு ஆனந்தம். இந்த 8 வரிகளை புடைத்து விட்டோம். நமக்கு இதன் பொருள் தெரியாது. நான் ஞானியும் அல்ல, பகவானும் அல்ல, இருப்பதாகவும் நான் விரும்பவில்லை. அவள் வந்து சொல்கிறாள், புடைத்து விட்டாய் வரிகளை, இதற்கு பொருள் இப்படி சொல் என்று. நான் படித்ததில்லை, படிக்கப் போவதில்லை, படிக்க விரும்புவதும் இல்லை. அவளால் தான் இந்த ரகசியங்கள் சொல்ல முடியும். முடவனுக்கு தேன் கொம்பு கிடைக்காதென்றால் அது பொய் என்கிறாள் இங்கே. இப்பொழுது கருப்பு நிறத்திலிருந்து இவனை இரத்தத்தால் சுத்திகரிக்க செய்து இவனை சிகப்பாக மாற்றுகிறான். கேதுக்கோளின் 9வது நவரசவாதத்தின் தன்மையை கண்ட மனிதன் நிலை, அவனுடைய யோக சித்தாந்தம், நிர்விகல்ப சமாதி சிகப்பு நிலையை அடைகிறது. எந்த நிலையை அடைகிறது? சிகப்பு நிலை. இந்த நிலை கண்ட மனிதன் நவரசவாதத்தை தயார் செய்தால் அன்னையை வேறாக நினைக்கிறான் என்பது பொருள். அவளை பிடித்து கொண்டால் அவளே செய்கிறாள். குழந்தை அழும்போது தாய் ஓடி வந்து தன் முளைக்காம்பு பாலை தானாக கொடுக்கிறாள். விளையாடினால் கொடுப்பதில்லை, விளையாடும் போது புறவுலகிலே குழந்தை இருக்கிறது என்பது பொருள். அகவுலகத்துக்கே வந்தால் அவளே துருக்கல்லாக உன் கையிலே வருகிறாள். உன் நாக்கில் இருக்கக்கூடிய முச்சில் வடிவாக அவளே இருக்கிறாள். அனைவரும் நாக்குக்குள்ளே இருக்கிறாள். 5 அறிவு வரை இது தெரியாது. 6வது ஒருவன் மட்டுமே தாயை உணர்ந்தவன். நான் யாரோடும் வாழ்ந்ததில்லை, இருக்க வைத்ததும் இல்லை கண்ணன். யாரோடும் வாழ்ந்ததில்லை இத்தனை காலம். 6 ஆண்டு 7 ஆண்டு ஒரு இடம் மாறிக்கொண்டே இருந்தேன். யாரோடும் வாழ்ந்ததில்லை, உறவுகளோடு கூட வாழ்ந்ததில்லை. என் மகனோடு பேசுவதற்கும் நேரமில்லை, வேலையும் இல்லை எனக்கு. இதுதான் உண்மை. இந்த உண்மையின் சித்தாந்தத்தை செய்வதற்குத்தான் இத்தனை வரிகளாக சமைத்து பொருளும் அவளே சொல்கிறாள். என்னுடைய அறிவுக்கு இது எட்டாது. உலகமாயிலே சிக்குண்டிருப்பவன், உலகமாயிலே சிக்குண்டிருப்பவன் சற்று வேறுபட்டிருக்கலாம், அவ்வளவுதான். ஆழத்தை கண்டுபிடிக்க இயலாது. இதை அவள் சொன்னால்தான் நாம் சொல்ல இயலும். அப்பேற்பட்ட தலை சிறந்தவனா? இல்லை, சாதா மனிதன். இப்பொழுது சிகப்புக்கு தன்னை நிர்விகல்ப சமாதியிலே அழைத்து காட்டி உன்னிடத்தில் அவளை ஒப்படைக்கிறாள். இது கற்பனையா? இல்லை, சோதித்து பார்த்தால்தான் தெரியும். ஒரே ஒரு அன்னத்தை உண்பதற்கு முதலில் நீ உலகத்திலே பிறக்க வேண்டும். உனக்காக சூரியன் காய வேண்டும், உனக்காக ஒரு பூமி வேண்டும், அதற்காக ஒரு நெல்மணி வேண்டும். எவனோ ஒரு உழவன் அதை சீர் செய்ய வேண்டும், அது நெல்மணியாக வர வேண்டும். பின் அரிசியாக வந்தால் பஞ்சபூதங்கள் அதற்கு உறவாக வேண்டும். காற்று, நீர், ஆகாயம், மண், நெருப்பு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அப்பொழுதுதான் சுவைக்க முடியும். நீ இறைவன் இல்லை என்று சொல்வாய், ஆனால் உனக்கு பசி வந்துருமே. இத்தனை பேர் இருந்தால்தான் அந்த அன்னத்தை உன்னால் புசிக்க முடியும். அதே மாதிரி தொகுப்பு தான் இது. மீண்டும் நீள்கிறது, சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். பார்க்க வேண்டியது தர்பை கொள்ளு வைடூரியம் செவ்வலரி. இந்திரனும் சிங்கமும் சிகப்பும் மீண்டும் பார்ப்போம்.